திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். ஜூன் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஜூன் மாதம் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். நாட்டின் பல பகுதிகளில் ஜூன் மாதம் வெப்ப அலை அதிகரிக்கும் எனவும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகீல் அக்தர் சந்திப்பு. மகேந்திரா நிறுவன தலைவர் வேலுச்சாமி, செயின்ட் கோஃபைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைமைச் செயல் அலுவலர் ஸ்ரீதர் ஆகியோரும் முதலமைச்சரை சந்தித்தனர். இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு பிள்ளைகளின் டிஎன்ஏவில் இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. அரசு பள்ளிகளில் பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிவறைக்குள் திட்டத்திற்குத்தான் முதல் கையெழுத்து எனவும் உறுதி. பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்கள் டிஎன்ஏலே இருக்கிறது. அதில் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றலில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட ஸ்பெஷலாக அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்கிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்களை புதிதாக சேர்க்க இலக்கு. நடப்பாண்டில் இதுவரை 1,52,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. 4 லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டோம். எல்லா தரப்பு மாணவர்களையும் இன்க்ளூசிவாக அரவணைத்து சேர்த்து போகக்கூடிய ஒரு இடமாக அரசு பள்ளிகள் இருக்கு. அப்படி பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, நெக் டு நெக் தான் இருக்கு. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலையான சம்பவம். வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. கோவை சிறுமி கொலை வழக்கில் மரபணு சோதனை முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். கோவை மாவட்டம் சூலூர் சிறுமி பாலியல் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என தெரிகிறது. விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திருச்செந்தூர் கோயிலில் முருகனை தரிசிக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர். கையில் பணமில்லை என சொன்னதற்கு வந்தவர் அமைச்சர் என்றே தெரியாமல் ஜிபே மூலம் பணம் பெற்று பலே வேலை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணியிடை நீக்கம். அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற் காவலர்களையும் பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை. பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதி. பணம் வசூலித்தோரிடம் மன்னிப்பு கடிதம் அல்ல, விளக்க கடிதம் கேட்டுள்ளோம். பணம் வசூலித்தோர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த பாகுபாடும் காட்டப்படாது என அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டார். பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிருக்கோம். எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் எனவும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது எனவும் ஆவேசம். எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்குது. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும்னு இருக்குது. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு 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 பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். போக்சோ வழக்கில் விரைவில் தண்டனை வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிக்க, முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்கள் அந்த கோர்ட்டுகளில் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஆல்ரெடி இதை உத்தரவிட்டுள்ளார். ஏன்னா அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில் அது அனைத்து சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விரைவாக இருக்கு. தவேக அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இடையே அதிகார மோதல் நடப்பதாக அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. அதிகார மோதலில் யார் பெரியவர் என்பதை காட்ட போட்டி போட்டுக்கொண்டு குதிரை பேரம் நடத்துவதாகவும் காட்டம். திரு விஜய் அவருடைய அடுத்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமைச் செயலகம் ஒரு இடமாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல், பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த மோதலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தவறான அரசியலை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குதிரை பேரம் நடத்தி அதிமுகவினரை தவேக பக்கம் இழுப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம். விசிகாவில் இருந்து விலக்கிய போது அதிமுகவில் இணைய பேரம் பேசியவர்தான் ஆதவ் அர்ஜுனா எனவும் விமர்சனம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த இயக்கத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாருங்கள் என்று கேட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இயக்கத்திலே உங்களை சேர்க்க முடியாது, ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களில் இருந்த நீங்கள் பல்வேறு தவறுகளை செய்த காரணத்தினால் உங்களை அந்தந்த கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள முடியாது. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களுடன் சி.வி. சண்முகம் சந்திப்பு. மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தொடருவேன் என சி.வி. சண்முகம் உறுதி. என்னை நம்பி என்னை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் துணையாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன், போராடுவேன். அது மட்டும் இல்லை, நான் தேர்தலிலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அரசாங்க கோரிக்கை மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னை தயங்காமல் கேளுங்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தனது முடிவை சொல்கிறேன். தவேகாவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பதில். இன்றைக்கு மாலை 5 மணிக்கு விராலிமலையில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்குகிறேன். இன்றைக்கி விராலிமலை டவுனும் 3 பஞ்சாயத்தும் போகிறேன். நாளைக்கு நன்றி அறிவிப்பை தொடங்குகிறேன். ஏன்னா முதல்ல நான் மக்களுக்கு நன்றி சொல்லணும், அதான் என்னுடைய முதல் கடமையாக பார்க்குறேன். அது அந்த நன்றி அறிவிக்கின்ற அந்த நிகழ்வு முடிஞ்சோன்னா நான் உங்களை பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கமாக சட்டம் ஒழுங்கு குறித்து பஞ்ச் டயலாக் பேசியவர் முதலமைச்சரானதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடக்காத நாளை இல்லை என்ற நிலை உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அம்மா பெட்ரோல் திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு பிங்க் பெட்ரோல் என மாற்றப்பட்டது.
தற்போது தாவேக ஆட்சியில் ஸ்டிக்கருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படை என பெயர் மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக கடும் விமர்சனம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு, சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் ஜோதிமணி எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. வெற்றி வாய்ப்பு இல்லாத பலருக்கு காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக ஜோதிமணி எம்பி புகார். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கட்டும் என வலியுறுத்தல். தேர்தல் பிரச்சாரத்தின் போது குழந்தைகளை பயன்படுத்தியதாக தாவேகாவுக்கு எதிரான விசாரணை நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் வருகைக்காக கூடுதல் நேரம் நடை திறந்து வைக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழக கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு உத்தரவு. கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நெல்லையில் மின்பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரிக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை, IT போன்ற அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது மத்திய அரசு. பினராயி விஜயனுக்கு எதிரான ரெய்டுகளை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துவது, மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்துவது, இது மிரட்டுகின்ற வேலை. மத்திய அரசு மிரட்டுகின்ற வேலை. இதற்கு என் பலத்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 7 கல் குவாரிகள் மற்றும் கிரானைட் குவாரிகளுக்கு சீல். ஓசூர், சூளகிரி, கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் கனிம வளத்துறை நடவடிக்கை. தமிழக காவல்துறையில் சரக அளவிலான பதவி உயர்வு முறை ரத்து. இனி சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே போலீசாருக்கு பதவி உயர்வு. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அன்னை தவம் பெற்ற நாயகி கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற வைகாசி விசாக தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னையில் பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய் 1 காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை.
தங்கம் விலையைப் போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவலை. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் அடுத்த வாரம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு. சபாநாயகர் யார் என்பது விரைவில் தெரியும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகளால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப பெற 13 லட்சம் மாணவர்கள் வங்கி விவரம் சமர்ப்பிப்பு. வங்கி விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் 22ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் சமூக வலைதள கணக்குகளை முடக்கியதற்கு எதிராக கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே சார்பில் மனு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கும் நிறுவனத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தின் ஹமீர்பூரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மேம்பாலம் இடிந்து விழுந்து 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. பலத்த காற்று வீசிய போது விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு அளித்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும். உலக அளவிலான எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. அமெரிக்காவில் சோதனையின் போது வெடித்து சிதறிய அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தொடங்கிய ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் ராக்கெட். அறிவியலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் காயங்கள் ஏதுமின்றி பாதுகாப்பாக இருப்பதாக தகவல். அல்போன்சா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட இந்திய வகை மாம்பழ இறக்குமதிக்கு ஜப்பான் திடீர் தடை விதித்ததால் விவசாயிகள் வேதனை. விவசாயத்திற்கு பெரும் பாதிப்பாக கருதப்படும் பழப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல். (2026) ஆசிய விளையாட்டுகளுக்கான தகுதி போட்டிகளில் பங்கேற்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு அனுமதி. எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மல்யுத்த சம்மேளனம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.